சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பகவானோட வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். உலக நாயகன் சூரிய பகவானோட தர்ம பத்தினி சமுக்கியாவுக்கு ஒரே தர்ம சங்கடமா இருந்தது. இல்லற வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிறது சூரியனோட கடும் வெப்பம்தான். நெருங்கவே முடியாத நெருப்பா இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்ச காலம் விலகி இருந்தா என்ன, இந்த எண்ணத்துக்கு சூரியன் சம்மதிக்க மாட்டார் அப்படின்றது அவளுக்கு தெரியும். தான் மேல அளவில்லா அன்பு வச்சிருக்கிறவர் தற்காலிகமான பிரிவுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாரு. அதனால அவருக்கே தெரியாம எதையாவது செஞ்சாதான் உண்டு. இந்த சிந்தனையோட முடிவுல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா சமுக்ஞா. தன்னோட தவ சக்தியாலையும் கற்போட வலிமையாலும் தன்னை மாதிரியே ஒரு பெண்ணை படைச்சா. தன்னோட நிழலோட உருவா அவள் தான் சாயாதேவி. நிழல் பெண் வணங்கி நின்றா. சாயா, நான் சிறிது காலம் என்னோட தந்தையரோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். அது வரைக்கும் என்னோட உருவா இருக்கிற நீ என்னோட கணவருக்கு பிரியமான மனைவியா இருந்து பிரியாமல் வாழ்ந்து வருவாயாகன்னு சொன்னா. என்னோட குழந்தைகளை உன்னோட குழந்தைய பாவிச்சு அன்பு காட்டிவா அப்படின்னு அறிவுரையும் சொல்லிட்டு பிறந்தகத்துக்கு போயிட்டா. காலங்கள் கடந்தது. பத்தினி தர்மத்துல இருந்து கொஞ்சமும் விலகாத சாயாதேவி சூரியனோட அன்புக்கு பாத்திரமாயிட்டா. இவங்க இனிய இல்லறத்துக்கு சான்றா 2 மகன்களும் 2 மகள்களும் பிறந்தாங்க. அதுல முதன்மையானவர் தான் சனி பகவான். நாட்கள் நகர்ந்தது. வருஷங்கள் பல ஆயிடுச்சு. இளைய பிள்ளைகள் எல்லாருமே வளர்ந்து வாலிபத்தையும் எட்டுனாங்க. ஏனோ தெரியல, சாயாதேவி முன்னாடி மாதிரி இல்ல. தன்னோட பிள்ளைகளுக்கு தாய் பாசத்தை காட்டினவள் மற்றதார பிள்ளைகளை மாற்றான் தாய் மனப்பான்மையோட தான் பார்த்தா. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா யம தர்மராஜா தான். தாயோட செயல் தவறுன்னு நினைச்சான். தாய் அன்பு அப்படின்றது எல்லாருக்குமே சமந்தான். அப்படி இருக்க சில பேரை அன்போடனையும் சில பேரை வெறுப்போடனையும் பார்க்கறது வேதனையா இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்சான். இருந்தாலும் தன்னோட மனக்குறைய மறைச்சிட்டு வாழ முடியாத யம தர்மராஜா ஒரு நாள் தாய்கிட்ட தர்க்கம் செஞ்சான். முடிவுல சாயாதேவிய காலால எட்டியும் உதைச்சிட்டான். வந்ததே கோபம் சாயாதேவிக்கு. ஏமா, நீ செஞ்ச பிழைய என்னால மன்னிக்கவே முடியாது. தாயின்னு தெரிஞ்சும் தவறு செஞ்சுட்ட. தெய்வமே, நான் பத்தினி அப்படின்றது உண்மைன்னா, நான் என்னோட கணவருக்கு தூய்மையா நடந்து கொண்டேன் அப்படின்றது உண்மைன்னா, எட்டி உதைச்ச யமனோட கால் அழுகி போகட்டும் சபிச்சுட்டா. பத்தினியோட சாபம் உடனேயே பற்றி கொண்டது. யமனோட கால் அழுக தொடங்குனது. செய்வதறியாது திகைத்த யமன் உடனேயே சூரிய பகவான் கிட்ட போய் நடந்ததை சொன்னான். சூரியனோட நிலை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிடுச்சு. ஒரு புறம் பாசத்திற்கு உரிய மகன், இன்னொரு புறம் அன்புக்கு உரிய மனைவி. இதுல யார குறை சொல்றது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஞானத்தோட அருளால நடந்தது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு சூரியன். சமுக்ஞா உருவுல இருக்கிறது வேற ஒரு பெண் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது நாள் வரைக்கும் பத்தினி தர்மத்துல இருந்து தவறாத சாயாதேவிய மன்னிச்சாரு. யமன் கிட்ட போய், மகனே, சாயாதேவி உத்தமி. அவளிட்ட சாபத்தை விளக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. உடன் பூலோகம் போய் கோகர்ண மலை மேல அமர்ந்து சிவனை நோக்கி தவம் செய். அவரோட அருளால உனக்கு சாபம் நீங்கும் சொன்னாரு. அவரே உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய நேரமும் வந்துடுச்சு. தாமதம் செய்யாம உடனடியா செல்வாயாக அப்படின்னு சொன்னதோடு நிக்காம கோகர்ண மலைக்கும் அழைச்சிட்டு போய் விட்டுட்டாரு. யமனும் கோகர்ண மலையில அமர்ந்து தவமும் தியானமும் செய்ய தொடங்கினாரு. யமனோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் நேர்ல தோன்றி வரமும் கொடுத்தாரு. உன்னோட தாயால ஏற்பட்ட சாபம் இந்த கணமே நீங்கிடும். அதோடு தென் திசைக்கு உன்னையே அதிபதியா நான் நியமிக்கிறேன். அதோடு நீத்தார் உலகத்திற்கு நீயே பொறுப்பேற்று கடமையாற்றுவாயின்னு வரம் கொடுத்தாரு. இத கேள்விப்பட்ட சனி பகவானுக்கு கடுமையா கோபம் வந்துடுச்சு. மூத்தவர் அப்படின்னா முன்னுரிமை, இளையவன் அப்படின்னா இலக்காரமா? அப்பாவோட செயலை எப்பவுமே மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சாரு சனி பகவான். மூவர்களும் 33 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் போற்றத்தக்க அளவுல இந்திர பதவிக்கு இணையான சயமணி பட்டணத்துக்கு தலைவனாக்க உதவிய தந்தைய வெறுத்தாரு. தானும் ஒரு அங்கீகாரத்தை பெறணும், தேவர்களும் மூவர்களும் போற்றத்தக்க அளவுல உயரணும் அப்படின்ற எண்ணம் சனி பகவானுக்கு வந்தது. தாயை வணங்கி தன்னோட உள்ள கருத்தை மெல்ல எடுத்து சொன்னாரு. தாயே, மூத்த சகோதரன் ஒரு முன்மாதிரி ஆகிட்டாரு. நானும் அவரை மாதிரியே சீரும் சிறப்பா வாழணும், பேரும் புகழும் பெறணும், தெய்வ பதவியும் உயர்நிலையும் அடைய அந்த சதாசிவனை சரணடைய போறேன், அனுமதி தாங்கன்னு சொன்னாரு. சர்வ மங்களம் உண்டாகுக, உன்னோட லட்சியம் வெல்லட்டும். மகனே, நீ காசிக்கு போய் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வா. உன்னோட பூஜையோட புண்ணிய பலனால எண்ணியதை நீ பெறுவாய். எவருக்குமே தலைவணங்காத உயர் பதவியே பெறுவாய் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பி வச்சார் சாயாதேவி. காசியில லிங்க பூஜை செய்ததோட பலனா அந்த முக்கண்ணன் ரிஷப மூர்த்திய காட்சி கொடுத்தாரு. அந்த லோக நாயகனை, சர்வேஸ்வரனை, சதா சிவனை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினாரு சனி பகவான். மகனே, உன்னோட பக்தியே மெச்சினோம். நீ ஆதவனோட புதல்வனா அவதரித்த காரணம் இன்று நிறைவேற போகுது. நீ நவ கிரக பரிபாலனத்தோட முக்கியமா இடம் பெறுவாய். இன்று முதல் உன்னை ஆயுள்காரன் அப்படின்னு அழைப்பாங்க. நீ பூஜை செஞ்ச லிங்கம் உன்னோட பெயரால சனீஸ்வர லிங்கம் அப்படின்னு
உலகம் உள்ளளவும் உயிரின தோற்றம் உள்ளளவும் போற்றப்படும் சொல்லி மறைஞ்சாரு. சூரியன் ஆத்ம காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆத்மா அப்படின்னா உயிர்னு பொருள். உயிருக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய சூரியன் கிட்ட தீராத பகை கொண்ட சனி ஆயுள்காரனாக வர்றதுனால அற்பாயுள், மத்திம ஆயுள், தீர்க்காயுள்னு சொல்லக்கூடிய நிலைய சனிதான் ஏற்படுத்துறாரு. சனி ஆயுள வளர்க்கிறவரா இருந்தாலும் ஆயுள முடிப்பதிலும் உயிரை கவர்ந்து போய் ஊழ்வினை பலனுக்கு ஏற்ப சொர்க்கம் நரகம் ரெண்டுல ஒன்ன தருகிற பொறுப்பு அண்ணனான யமன் கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட போட்டி போட்டுட்டு வாழும் காலத்திலேயே இன்ப துன்பத்தை தந்து மகிழ்றதுல சனிக்கு நிகர் சனி பகவானே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சனி பகவான் பற்றிய தேடல்கள் தொடரும். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.